விடுதலை சிறுத்தைகளை தவிர்த்து இனி தமிழ்நாட்டில் யாராலும் காய்களை நகர்த்த முடியாது, அரசியல் செய்ய முடியாது என்று உறுதிபட சொல்லக்கூடிய வகையில நாம் இன்றைக்கு நிமிர்ந்து நிற்கிறோம். இதற்காக நாம் கொடுத்திருக்கிற விலை கொஞ்ச நெஞ்சம் அல்ல. ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் கூட நான் உறங்குவதில்லை. அவ்வளவுதான், வண்டியிலே தான். இப்படிதான் ஒவ்வொரு நாளும் ஓடிக்கொண்டே இருக்கிறேன். இப்படியெல்லாம் இந்த 30-35 ஆண்டுகளாக இரவு பகல் பாராமல் புரட்சியாளர் அம்பேத்கரின் கொள்கைகளை பரப்பி, அவருடைய சிந்தனைகளை பரப்பி, நாங்களும் ஒரு அரசியல் சக்தி என்பதை உணர்த்தக்கூடிய வகையில இன்றைக்கு 4 சட்டமன்ற உறுப்பினர்களையும் 2 நாடாளுமன்ற உறுப்பினர்களையும் கொண்ட ஒரு மாநில கட்சியாக அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறோம். இந்த அங்கீகாரத்தை தக்க வைக்க வேண்டும். தமிழ்நாட்டில் இது ஒரு தவிர்க்க முடியாத சக்தி என்பதை மேலும் மேலும் உறுதிப்படுத்த வேண்டும். இத்தனை காலம் இந்த இயக்கம் இல்லாமல் இருந்த காலத்தில் நீங்கள் வெவ்வேறு இயக்கங்களில் இருந்திருக்கலாம். இத்தனை காலம் திருமாவளவன் இல்லாத காலங்களில் நீங்கள் யார் யாருக்கோ வாக்களித்திருக்கலாம். இன்றைக்கு இந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக, விளிம்பு நிலை மக்களுக்காக புரட்சியாளர் அம்பேத்கரின் கொள்கைகளை ஏந்தி களவாடி கொண்டிருக்கிற விடுதலை சிறுத்தைகள் கட்சியை வலுப்படுத்த வேண்டும். இனி ஒவ்வொரு ஓட்டும் சிறுத்தைகள் இயக்கத்திற்கு என்ற உறுதியை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும். சிறுத்தைகள் இருக்கிற அணிக்கு எமது வாக்கு என்கிற உறுதிப்பாட்டை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும். அந்த உறுதிப்பாட்டை நீங்கள் எடுத்தால் திருமாவளவனின் குரல் இன்னும் அழுத்தமாக ஒலிக்கும், இன்னும் வலுவாக ஒலிக்கும். திருமாவளவனின் உழைப்பு இன்னும் பெருகும். ஆகவே கடந்த காலங்களில் எப்படியோ நாம் வெவ்வேறு இயக்கங்களில் சிதறி கிடந்திருக்கலாம், வெவ்வேறு கட்சிகளில் சிதறி கிடந்திருக்கலாம், வெவ்வேறு சின்னங்களுக்கு வாக்களித்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கு தமிழகத்திலே விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஒரு மாநில கட்சியாக அங்கீகரிக்கப்பட்டிருக்கிற சூழலில் கர்நாடகாவிலும், கேரளாவிலும், ஆந்திராவிலும், தெலுங்கானாவிலும், மகாராஷ்டிராவிலும் எங்கள் கட்சி விடுதலை சிறுத்தைகள் தான் என்று சொல்லக்கூடிய வகையிலே இன்றைக்கு அங்கே பிறமொழி பேசக்கூடிய தோழர்கள், தமிழ் அல்லாத பிறமொழி பேசக்கூடிய தோழர்கள் திருமாவளவன் தலைமை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் என்று திருச்சி பேரணிக்கே வந்தார்கள், பங்கு பெற்றார்கள். அப்படி தென்னிந்தியா முழுவதும் வளர்கிற இந்த இயக்கம் தமிழகத்தில் ஒரு மாபெரும் சக்தியாக உருவெடுக்க வேண்டும்.